சர்வதேச கிரிக்கெட்ல முதன்மை அணியா திகழ்ற இந்தியா சாதாரண இருதரப்பு தொடர்கள்ல எதிரணிகளை தெறிக்க விட்டு தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று ஐசிசி தரவரிசையில நம்பர் 1 அணியாவும் ஜொலிச்சுட்டு வருது. ஆனா ஐசிசி தொடர்ல மட்டும் முக்கியமான நாக் அவுட் போட்டியில ஏதோ ஒரு வகையில சொதப்புற இந்தியா தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு வர்றது ரசிகர்களுக்கு ஏமாற்றமா அமைஞ்சிருக்கு. கடைசியா 2013ல தோனி தலைமையில சாம்பியன்ஸ் டிராஃபியை வின் பண்ணின இந்தியா அதுக்கப்புறம் கடந்த 10 வருஷங்களா நடந்த எந்த ஐசிசி தொடர்லையும் கோப்பையா வின் பண்ண முடியாம திண்டாடி வர்றாங்க. இந்த நிலைமையில திறமை இருந்தும் திடமான மனநிலை இல்லாததே நாக் அவுட் போட்டிகள்ல இந்தியா தடுமாறுறதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு உலகக்கோப்பை நாயகன் யுவராஜ் சிங் தெரிவிச்சிருக்காரு. எனவே அந்த அம்சத்துல ஹெல்ப் பண்றதுக்காக வரும் காலங்கள்ல ஐசிசி தொடர்கள்ல இந்திய அணியோட ஆலோசகரா செயல்படுறதுக்கு நான் தயார் அப்படின்னு தெரிவிக்கிற அவரு இது பத்தி சமீபத்திய போட்டியில என்ன பேசியிருக்காருன்னா, நம்ம நிறைய ஃபைனல்ஸ்ல விளையாடியும் கோப்பையா வின் பண்ண முடியாதது ஏமாற்றத்தை கொடுக்குது. 2017 ஃபைனல்ஸ்ல பாகிஸ்தான் கிட்ட தோல்வியை சந்திச்ச போட்டியில நானும் இருந்தேன். அடுத்து வர்ற வருஷங்கள்ல கண்டிப்பா நம்ம அதுல வேலை செய்வோம். ஒரு நாடா ஒரு அணியா அழுத்தத்துக்கு கீழே நம்ம சிறப்பா செயல்படுறது அவசியம். ஆஸ்திரேலியா 6 உலகக்கோப்பைகளை வின் பண்ண நிலைமையில நம்ம மட்டும் 2 தான் வின் பண்ணியிருக்கோம். அதனால சாம்பியன்ஷிப்பை எப்படி வின் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம வேலை செய்யணும். குறிப்பா அழுத்தமான பெரிய தருணங்கள் வரும்போது நம்ம மனதளவில் சரியான முடிவுகளை எடுக்க தயாரா இருக்கணும். இங்க இளம் கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு அழுத்தமான சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கறத பத்தி நான் பேசுறேன். நம்ம கிட்ட அழுத்தத்துக்கு கீழே அசத்தக்கூடிய பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. ஆனா அங்க இருவருக்கு பதிலா மொத்த அணியும் அசத்தணும். அதுக்கு ஆலோசகரா இருக்கிறத நான் விரும்புறேன். வரும் காலங்களில் என்னோட குழந்தைகள் செட்டில் ஆன பின்னாடி கிரிக்கெட்டுக்கு திரும்பி இளம் பிளேயர்ஸுக்கு உதவ விரும்புகிறேன். பெரிய தொடர்களில் நம்ம மனசளவில் சவால்களை சந்திக்கிறோம். அந்த அம்சத்தில் நம்ம பிளேயர்ஸ் கூட வரும் காலத்தில் நான் வேலை செய்ய வருவேன். குறிப்பாக மிடில் ஆர்டரில் என்னால் நிறைய பங்காற்ற முடியும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால நம்ம இளம் பிளேயர்ஸுக்கு டெக்னிக் மட்டும் இல்லாமல் மனதளவில் சமாளிக்கிறதுக்கான உதவியை செய்ய முடியுன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் குஜராத் ஐபிஎல் அணியில ஆலோசகரா செயல்படுறதுக்கான வாய்ப்பு வந்தும் தற்போதைக்கு அதை தவிர்த்திருக்கிறதா யுவராஜ் சிங் கூறியிருக்காரு.